நியூஸ்போர்ட் செய்திகள். சென்னை திருமுல்லைவாயலை அடுத்த சோளம்பேடு சோழபுரம் மத்தியில் தாமரை நகர் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஓம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை திருமுல்லைவாயலை அடுத்த சோளம்பேடு சோழபுரம் மத்தியில் தாமரை நகர் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஓம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் சதுர்த்தி திதி ஹஸ்த நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 8:30 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக மீன லக்கணத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் ஐயப்பன் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஸ்ரீ சர்வலிங்கேஸ்வரர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் சன்னதி விமானங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து மகா அபிஷேகம், அர்ச்சனை, தீபாராதனை ஆகிய நிகழ்ச்சிகளும் பகல் 12:30 மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மாலை 7 மணிக்கு ஸ்ரீ நாகராஜ நாகராணி திருக்கல்யாண வைபவமும், அதனைத் தொடர்ந்து இரவு 8 மணிக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நியூஸ்போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து. மண்டலம் சோழம்பேடு சோழபுரம் இதற்கு மத்தியில் தாமரை நகர் ஏரிக்கரையில் நம் முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்டு பல நூற்றாண்டுகளாக சிறிய வடிவில் கோயிலாக அமைக்கப்பட்டிருந்ததை பெரிய அளவில் முதலில் முத்துமாரியம்மன் ஸ்ரீ ஹரிஹரபுத்திரன் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைக்கப்பட்டு அதன் பிறகு பரிவார தெய்வங்களாகிய தட்சிணாமூர்த்தி, சாய்பாபா, பள்ளிகொண்ட ரங்கநாதர், குபேரலட்சுமி, சர்வலிங்கேஸ்வரர் மற்றும் முனீஸ்வரர், காலபைரவர் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டு இந்த கோயில் மிக சீரும் சிறப்போடும் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இப்பொழுது 2வது முறையாக எல்லா தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பான முறையிலே இந்த கோயில் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகிறது, பிள்ளை பேறு கிடைக்கிறது. முனீஸ்வரன் இப்போது அமைக்கப்பட்டு இருப்பதால் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக நடைபெற இங்கு உள்ள பகுதி மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு முனீஸ்வர வழிபாடும் செய்கிறார்கள். ஏழை குடும்பங்களுக்கு ஏழையாக இருப்பவர்கள் இங்கு வந்து திருமணம் இலவச முறையிலே திருமணம் நடத்தி நல்ல முறையிலே பொதுமக்களுக்கு பயன்பட்டு வருகின்ற இந்த கோயில் மெல்மேலும் சிறப்பாக அமைய இந்த பொதுமக்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் மகளிரும் பெரும் ஆதரவுடன் வந்து கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேக பூஜையை நடத்தி இருக்கிறார்கள். இது மேல்மேலும் வளர வேண்டும், எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அம்மன் அனைவரும் வந்து அம்மன் அருளை பெற்றுக்கொள்ளுமாறு நாம் பொதுமக்களையும் பெரியோர்களையும் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.